இன்றைக்கி இருப்போம் அமுது வீட்டில் சமையல் எனக்கு என்ன வீடியோனா வித்தியாசமாக ஒரு சாயந்தரம் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். செம்ம ருசியாக இருக்கும். 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா உப்பு போட்டு அவிச்சு நல்லா அப்படி மசிச்சுக்கணுங்க. அப்புறம் இதை 1 கப் மைதா சேர்த்துக்குங்க. சின்னூண்டு கப் தான் சேர்த்துக்குங்க. அப்புறம் அளவுகளில் கார்ன் மாவு 1 கப் எடுத்துக்குங்க. 2 மாவையும் நல்லா சேர்த்து பிணைஞ்சுக்கணும். இதில் வந்து இந்த கேரட் வந்து அரை அவியலாக வச்சுருக்கேங்க. ஏன்னா அதுக்குள்ளே போட்டு நம்ம பிணைய போகிறோம். அதனால் அரை அவியலாக வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் நல்லா வச்சுருக்கேன். ஏன்னா கேரட் பச்சையாக சாப்பிட்டாரலாம், முட்டைக்கோஸை வந்து சாப்பிட முடியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சுக்குவோம். உங்கள்கிட்ட பிணைஞ்சோன்னா நான் உப்பு போட்டு தான் அவிச்சேன். இருந்தாலும் இந்த மாவெல்லாம் கலந்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு கலந்த தண்ணி தெளிச்சுக்குங்க. ரொம்ப கொடன்னு விட்டுறாதீங்க. கொஞ்சமாக பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பெரட்டுற மாதிரி நல்லா பிணையணுங்க. பிணைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பிணைஞ்சு அமைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக அப்படி மாவு எடுத்துக்கிட்டு ரெண்டு கையில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இப்படி உருட்டி ஊட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி இருக்கேன். இப்போ 2 இதில் நான் டக்குன்னு உருட்டி எல்லாத்தையும் காமிக்கிறேன். எல்லாமே உருட்டியாச்சு. அழகாக இப்படி உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு அரை கப் கார்ன் மாவை கரைச்சிருக்கேன். இதில் ரஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெட் வேணாலும் வச்சுக்கோங்க, ரஸ்க்கு நான் ரஸ்க்கை தூள் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நனைச்சி இதில் ரோல் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கட்லெட் பொரிக்கிறதுக்கு நான் வந்து கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ இதை இப்படி எடுத்து கரைச்சி வச்சுருக்க கார்ன் மாவில் இப்படி முக்கி இந்த ப்ரெட்டில் அப்படியே ரோல் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். சரியா? அதை எடுத்து இந்த கரைச்சி வச்ச கார்ன் மாவில் இந்த ஈரத்துக்கு இந்த ப்ரெட்டு துண்டெல்லாம் ஒட்டிக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்படி தாங்க எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு உங்களுக்கு எடுத்து ப்ரெட்டில் பெரட்டி காமிக்கிறேன். நம்ம சுவையான உருளைக்கிழங்கு கட்லெட் எவ்வளோ செம்மையாக ரெடியாக இருக்குது பாருங்க. மொறுன்னு இருக்குது. மேலே அந்த நம்ம ப்ரெட்டு போட்டோம் இல்லையா, அதனால அந்த மொறுமொறுப்பு இருக்குது பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்குல செஞ்சோம் இல்லையா கட்லெட்டு, அது எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து உங்களுக்கு புட்டும் காமிக்கிறேன். 2ஆக உடச்சி அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல இதில் ஹெல்த்தானதெல்லாம் இருக்குது. அதனால் கட்டாயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.